சில நேரத்தில் என்னதான் வந்து ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலுமே மனசுக்குள்ள எவ்வளவு தூரம் இருக்கணும்னு தெரியுமா? ஒருத்தர் வந்து நம்பிக்கையோடு வந்து வாழ்றாங்க, இன்னொருத்தர் அந்த நம்பிக்கையை வந்து அவங்க லாபத்துக்காக வந்து பயன்படுத்துறாங்க. அப்படி ஒரு கொடூர உண்மை தான் இன்னைக்கு சிறடிக்கு ஆசையில் வந்து நடந்திருக்கு. விஜயா வந்து ஒரு கனவு காண்றாங்க, வீட்டுக்கு வந்து அமைதி வரணும், எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்கணும். ஆனா அந்த சேம் வீட்டுக்குள்ள ரோஹிணி அந்த கனவையை வந்து தகக்கிற மாதிரி நய வஞ்சகத்தோட வந்து நடந்துட்டு இருக்காங்க. விஜயாவுக்கு தெரியாம இவங்களோட ஹஸ்பண்ட் மனோஜுக்கு வந்து லாபத்துக்காக வேண்டி அடுத்த சதியில வந்து இறங்குறதுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஸ்ருதி கிட்ட கிடைச்ச ஒரு ஆதாரம் தான் ரோஹிணியோட முகமுடி வந்து கிளிக்க போகுது. அந்த உண்மையை ஸ்ருதி வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர போறா. அப்படி சொன்னாலுமே ரோஹிணி எகைன் வந்து தப்பிச்சிருவாங்களா? சிறடிக்கு ஆசை இப்போதான் வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டுக்கு வந்து வரப்போகுது. ரோஹிணியோட போய் ஸ்ருதியோட நியாயமான பேச்சு கடைசியில் வந்து யார் வெல்லுவாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா வேற லெவல்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வாங்க டீட்டெயில்டா பார்க்கலாம். மீனா ஒரு பக்கம் வந்து பாசத்தையும் சமாதானத்தையும் என்னதான் வந்து காமிச்சாலுமே இன்னொரு பக்கம் ரோஹிணியோட பித்தலாட்டம் மனோஜோட பேராசை காரணமா பரபரப்பான கட்டத்தை வந்து ரீச் பண்ணிருக்காங்க. கதை கொஞ்சம் சுவாரஸ்யமா இல்லாம மூவ் ஆயிட்டு தான் இருந்த நிலையில தான் இந்த வர ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுல பெரிய டேர்னிங் பாயிண்டோட தான் வந்து ஸ்டார்டிங்கே வந்து இருக்குது. சீரியல்ல ரோஹிணியே தான் வந்து ஒவ்வொரு வீக்குமே ஒரு பிரச்சனையில வந்து சிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ருதியோட அம்மாட்ட ரோஹிணி வந்து 2 லட்சம் ரூபாய் வந்து கடன் வாங்கியிருந்தாங்க. இப்போ ஸ்ருதியோட அம்மா அந்த கடன் வந்து திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க. அதனால ரோஹிணி அதிர்ச்சியிலையும் கோவத்திலையும் வந்து இருக்காங்க. ஸ்ருதி தொடங்கி இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு விஜய் அவார்டு வாங்குறதுக்காக வேண்டி நடிச்ச கோகிலாவும் அவங்க ஃப்ரெண்டு வந்து சாப்பிட வந்திருக்காங்க. அப்பதான் அங்க மீனா வராங்க. கோகிலா மீனா பத்தி விசாரிச்சுட்டு இருக்கும்போது தான் உன்னை பத்தி ஏற்கனவே எனக்கு தெரியும் அப்படின்னு இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்க. அப்போ மீனாவோட புது பிசினஸ்க்கு வந்து விஷ் பண்ண கோகிலா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவங்க புதுசா வந்து கட்டிட்டு இருக்கிற அபார்ட்மெண்ட்ல எல்லாருக்குமே வந்து மீனா தான் வந்து பூ கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து புதுசா கட்டின அபார்ட்மெண்ட்ல எல்லாருக்குமே ஹோம் அப்ளையன்ஸ் வாங்கணும் அப்படின்னு வந்து சொன்ன உடனே மீனா என்ன சொல்றாங்கன்னா, என் ஹஸ்பண்டோட அண்ணன் கம்பெனிலேயே வந்து நீங்க வந்து எல்லா பொருளுமே வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. கோகிலாவும் சரி அப்படின்னு வந்து அக்செப்ட் பண்ணிடுறாங்க. இதான் வந்து ரோஹிணிக்கு கிடைச்ச புதையல் அப்படின்னு வந்து சொல்லலாம். கரெக்டா இவங்க யூஸ் பண்ணா இவங்க வந்து முன்னுக்கு வர முடியும். அதை விட்டுட்டு கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்படிதான் வந்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த வீக்குக்கான ப்ரோமோல தான் என்ன காமிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, ரோஹிணியோட குணத்தை வந்து கிழிக்கிற மாதிரி சீன் எல்லாமே வந்து இருக்கு. ரோஹிணி விஜய்ட்ட வந்து நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி தான் ஸ்வீட்டோட வந்து இவங்களுக்கு வந்து பெரிய ஆர்டர் வந்து கிடைச்சிருக்கு. ஒரு அபார்ட்மெண்ட் வந்து எல்லா வீட்டுக்குமே ஹோம் அப்ளையன்ஸ் எங்கிட்ட தான் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றா. இதை கேட்ட விஜய் வந்து ஷாக்கிங்ல அப்படியே வந்து உறைஞ்சு போயிடுறாங்க. ஒரு படி மேல போய் என்ன சொல்றானா, நாங்க இந்த ஆர்டர் வந்து செஞ்சு கொடுத்தா நமக்கு 40 லட்சம் ரூபாய் வந்து லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னது கேட்ட உடனே விஜய் சந்தோஷத்துல வந்து திக்குமுக்கடி வந்து போயிடுறாங்க. 40 லட்சம் லாபத்தை வச்சு அவங்க கனவு கோட்டை கட்டுறாங்க விஜயா. ஆனா அவங்களோட ஆசை வந்து எப்படி வந்து கடைசியில வந்து உடஞ்சுதான் வந்து போக போகுது. இது எல்லாமே கேட்டுட்டு இருந்த ஸ்ருதி இவங்களை பாருங்களேன், ஏதோ இவங்களே இந்த ஆர்டர் வந்து எடுத்த மாதிரி ஆன்டி கிட்ட நாடகம் போடுறாங்க அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ரோஹிணி வந்து தனியா கூட்டிட்டு போய் ஸ்ருதி வந்து ரோஹிணிட்ட என்ன கேட்கறானா, உங்களுக்கு இந்த ஆர்டர் வந்து மீனா மூலமா தானே வந்து கிடைச்சிருக்கு, ஆனா நீங்க ஏதோ நீங்களே வந்து அவங்க கிட்ட பேசி ஆர்டர் வாங்கின மாதிரி ஆன்டி கிட்ட நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்கறாங்க. இந்த மாதிரி மீனாக்கு வந்து சப்போர்ட்டா வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கா ஸ்ருதி. ஆனா ரோஹிணி வந்து வழக்கம் போல அவள்கிட்ட வந்து திமிரா ரிப்ளை பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இதனால ஸ்ருதி வந்து செம்மையா வந்து ஷாக்கிங்ல இருந்து இருக்காங்க. இந்த ரொம்ப பெரிய ஆர்டர் வந்து எப்படியாவது திருட்டுத்தனமா இவங்க பக்கம் இழுத்து 40 லட்சம் லாபம் பார்க்கணும் அப்படின்னு ரோஹிணி மனோஜும் பண்ற பித்தலாட்டம் இந்த வீக்கோட பரபரப்பான திருப்பமா வந்து இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து ஸ்ருதி வந்து என்ன பண்ண போறா, ரோஹிணியோட சதி திட்டத்தை வந்து விஜய்ட்ட வந்து உடைச்சிடுவாங்களா இல்ல மீனா வந்து அலர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு ரொம்ப ஈகரா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு பின்னாடி வந்து என்ன ஆக போகுது, ஸ்ருதி உண்மையை வந்து கையில வச்சிருக்காங்க. ஆனா அது வந்து வெளியில சொல்ல கரெக்டான நேரம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ரோஹிணி அண்ட் மனோஜ் இவங்களோட நய வஞ்சகத்தால அந்த 40 லட்சம் ஆர்டர் வந்து வெற்றி பெறுவாங்களா இல்ல ஸ்ருதி விஜயாவுக்கு முன்னாடி வந்து எச்சரிக்கையா வந்து சொல்ல போறாங்களா அப்படின்றது இந்த வாரம் நம்ம சிறடி காசை பார்க்கறவங்களுக்கு ஒரு இமோஷனல் ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் வந்து இருக்க போகுது. விஜயோட கனவு வந்து உடைஞ்சிடுமா, ரோஹிணியோட இன்னொரு முகம் வந்து கிளியுமா, மீனா வந்து எப்படி வந்து சிக்க போறாங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா சிறடி காசை வந்து மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ நரேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ட்விஸ்ட் அண்ட் அப்டேட்டோட தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.